இவருக்கு அதில் இருக்கிற ஒரு ஆர்வம் எல்லாம் பார்த்து அவருக்கு கொஞ்சம் அவர் அதிகமாக சொல்லித்தராரு. சரி, இதுக்கு இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத அந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சரியான புரிதல் இல்லாமல் இவர் அவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த மற்ற சீடர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இருந்தாலும் அவருங்க அப்படி நினைக்கிறதுனால குரு ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரணும்னு நினைக்கிறாரு. என்னென்னா, நான் இப்போ அவரே ஒரு ஆளை ரெடி பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அரண்மனை பற்றி எரியுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி வச்சுருக்காரு. இது யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு ஆள் ஓடி இந்த மாதிரி அரண்மனையில் தீப்பத்திக்குச்சா எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மன்னர் உட்காந்துருக்காரு, அந்த சீடர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அடுத்த செகண்ட் அந்த சீடர்கள்லாம் பறந்துட்டாங்க வெளியில். ஏன்னா அவங்களோட அந்த துணியை காய வச்சுருக்காங்க. அதெல்லாம் பற்றி எரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு 10 பேரும் பட்டா பறந்துட்டான். ஆனால் இவர் மட்டும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னா, இந்த பாடம் படிக்கிறது தான் அவருக்கு முக்கியமாக இருக்குது. அரண்மனை எரிகிறது ஒன்றும் முக்கியமாக இல்லை. அப்போ அந்த திரும்பி அவங்க போய் பார்த்துட்டு ஒன்றுமே எரியலைன்னு திருப்பி வராங்க வெட்கத்தோட. வந்தால் உட்காருங்கப்பா, அவர் எப்படி இருக்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்த்துக்கோங்க. பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் ஒரு துணி எரிஞ்சிருமேன்னு ஓடுறீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி குரு புரிய வைக்கிறார். குரு எப்போவுமே டைரெக்டாக சொல்ல மாட்டாருங்க, அவர் உணர்த்ததான் செய்வார். அதை உணர்ந்துக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பக்குவம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக உணர்ந்துருவாங்க. அவர் சொல்வதல்ல, இதை நமக்கு தெரியதான் படுத்துறாரு. இன்னும் இந்த காமங்கள் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. சின்ன விஷயங்கள்லாம் ஆர்வமாக பண்ணிட்டு பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிடுறோம், பட் கோட்டை விட்டுறோம். அதனால தான் சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை பாதம் போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் வைத்துன்னும் குளத்தில் பிறந்தும் நீ குற்றவேல் உங்களை கொள்ளாமல் போகாது, அற்றை பறை கொள்வாள் அன்புகான் கோவிந்தா, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றமே ஆமோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். பரந்தாமா, நீ இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் நீ தான் எங்களுடைய பெரிய ஒரு இறைவன் அப்படிங்கிறத நாங்கள் அறிவோம். உங்களுடைய பொற்பாதங்களை பற்றி எங்களுடைய கைங்கரியங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வரம் கொடு, இதுதான் நாங்கள் கேட்குறோம். இதை தவிர்த்து வேறு ஆசைகளை எங்கள் மனதில் கொண்டு விட்டுறாதப்பா, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆண்டாள் திருப்பாவையில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மற்ற நம் காமங்களை நம்ம விட்டுட்டோம்னாலே போதும். நம்ம நேராக ரூட் கிளியர் ஆகிடும். ரூட்டு நிறைய அடைக்குது பார்த்தீங்களா, அது கிளியர் ஆகுனா நாம் இதை விட்டுறணும் அப்படின்ட்டு அதை நம்ம இந்த காமத்தை பற்றி நம்ம சொல்கிறாங்க. அடுத்து கோபம். இந்த கோபம் நம்ம எல்லாருக்குமே வருது. கோபம் இல்லாமல் யாராவது இருக்கிறோமா? இல்லை. கோபம் எப்படி வருதோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு செகண்டில் வரும், ஒரு செகண்டில் போயிடும். அதனால தான் கொஞ்சம் டைம் எடுங்க. கோபம் வந்தால் உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுங்க 10 வரைக்கும். ஏன்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க, 60 சினம். கூலாயிருங்க, கூலாயிரும். கொஞ்சம் யோசிச்சா கூலாயிருவேன். இதுதான் அம்மா அவருடைய பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஔவையாருடைய பாடல் எல்லாமே ரொம்ப காமெடியாக, நகைச்சுவையாக, அதை ஒரு வெளிப்படையாக அது சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அந்த அர்த்தத்தோடு அவங்க எழுதியிருப்பாங்க. ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஞான போதினி நமக்கு ஔவையார். இந்த கோபம் அப்படிங்கிறது யார்கிட்டையுமே, ஏன் தபசீலர்கள் பெரிய பெரிய மகா ரிஷிகளை கூட விட்டு வைக்கல. எல்லாரும் கூட அப்படி ஒரு சின்ன கேப் இருந்தால் உள்ள நுழைஞ்சிருமா. நம்மளாம் ஏமாத்துறோம், அவங்களே விட்டு வைக்கலையே அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி மற்றதெல்லாம் வெளிப்படையாக இது தெரிஞ்சிடும். கோவம் மற்றதெல்லாம் நம்ம மறைச்சி வச்சுக்கலாம். உள்ள ஏதாவது பிரச்சனை நம்மகிட்ட இருக்குன்னா மறைச்சிக்கலாம். ஆனால் அந்த கோவம் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளிப்படையாக தெரியும். இதுக்கு ஒரு இப்போ எல்லாத்துக்குமே நான் ஒரு சின்ன கதை வச்சுருக்கேங்க. பரவாயில்லையா? ஏன்னா எங்களுக்கு 1 மணி நேரம் பேச சொல்லியிருக்காரு ஐயா, அதுக்காக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் ஒரு எருமை தான் இதில் கதாநாயகனுங்க. இந்த கதையில் எருமை மாடு தான் கதாநாயகன். அந்த எருமை மாடுக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்தால் மகா கோவம், கடும் கோவம். இது எங்கே போய் நிற்கிது அப்படின்னா கைலாயத்தில் போய் நிற்கிது. எனக்கு நீதி வேணும். என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே நந்தி தேவர்கள் இந்த சிவகணங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஐயா உட்காந்துருக்காங்க, சிவபெருமான். அங்கே எனக்கு நீதி வேணும் சிவபெருமானே, என்ன எப்போ பாரு இந்த மனுஷங்க எப்போவாவது வேலை செய்யாமல் மந்தமாக இருக்காங்கன்னா, ஏன்டா எருமை மாடு மாதிரி நிற்க, ஏன்டா சேத்துல போய் புரண்டுக்கிட்டு இருக்க எருமை மாடு மாதிரி, உனக்கு அறிவு இல்லையாடா, நீ என்ன எருமை மாடாடா, சூடு இல்லையாடா, எருமை மாடாடா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க ஐயா. நாங்கள் எங்களையே
இருக்கிறாங்க மனுஷங்க, எனக்கு இதில் வந்து பெரிய கோவம் வருது அப்படின்னு சொல்லார். சிவபெருமான் சிரிக்கிறார், மனசுக்குள்ளே சிரிக்கிறார். ஏன்னா அவர் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது சிரிக்கக்கூடாது இல்லையா? என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் கேளுப்பா, என்னையும் என்ன சொல்கிறாங்கன்னா சுடுகாட்டில் திரிகிறவன், இந்த கபாலங்கள்லாம் கழுத்தில் போட்டுக்கிறவன், இந்த சாம்பலெல்லாம் அள்ளி பூசிக்கிட்டு திரிகிறான், பெணங்களோட சாம்பலெல்லாம் அள்ளின்னு சொல்கிறாங்கப்பா. ஐயா அவங்க உங்கள் பெருமை தெரியாதவங்கயா, விடுங்கய்யா அதெல்லாம் விடுங்கய்யா. எனக்கு பதில் சொல்லுங்கய்யா, இந்த பசுமாடு எனக்கு என்ன, அதுவும் வெள்ளையாக தான் பால் கொடுக்கு, நானும் வெள்ளையாக தான் பால் கொடுக்கேன். அதை மட்டும் பூசி மொழிகி அதோட கோமியத்தை கொண்டு போய் தெளித்து வச்சு அது அம்மா அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய எங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு சட்டம் போட்டே தீரணும், இன்னைக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், என்னோட கோபத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டாரு. உடனே அவர் கொஞ்சம் கூல் பண்ணி, சொல்கிறேன் பிரம்மதேவன்ட்ட சொல்கிறேன், நீ ஒன்றும் கொஞ்சம் கூலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு அடிக்கடி சித்தரையா சொல்லுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. அது மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ என்ன, நானும் சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது, நிபந்தனை இருக்குது. என்ன சொல்லுங்கய்யா, எனக்கு சந்தோஷமாயிடுச்சு, பரவாயில்ல சிவபெருமான்ட்ட வந்து உடனே வரத்தை வேற வாங்கிட்டோமே அப்படின்ட்டு, நாளைக்கே சட்டம் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சேத்துல மட்டும் பொருளக்கூடாது. ஓகேயா, உங்கள் குரூப்ட எல்லாம் சொல்லிடு, நாளைக்குலேருந்து சேத்துல பொருளக்கூடாது, நீங்களும் பசுவுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு நான் வந்து சட்டம் போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அது மண்டைக்குள்ளே இறங்குது அவருக்கு, ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கு. யோசிக்குது வரமாவது ஒன்றாது, அதுக்காக நாங்கள்லாம் பொறலாமல் இருக்க முடியாதியா, அதுக்கானதையா வந்திருக்கோம் நாங்கள் என்னையா அப்படின்னு ஓட்டமாக ஓடிடுச்சான். எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னையா இப்படி ஓடிடுச்சையா என்னையா அப்படின்னு சொல்லி நந்தி தேவர்லாம் கேட்கும்போது, தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே. அவன் யாருன்னு அவனுக்கு புரியல, புரிஞ்சுட்டான். நம்ம இன்னைக்கு சேத்துல பொருள்றோம், இந்த நம்மளால எந்த தியாகமும் பண்ண முடியாது, வந்தம்மா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும், அதை விட்டுட்டு சும்மா இப்படிலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவன் ஓடிட்டான். அப்படி தான் நாமளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த கோபத்தில் வரும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டார் இல்லையா கடவுள் வந்து. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்களே வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் பாருங்களேன், இந்த 6 விஷயம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இப்போ கோவம் வருது அப்படின்னாலே பிபி கூடிரும், பல்ஸ் ரேட் அதிகரிக்கும், படபடன்னு வரும், கண்ணெல்லாம் சிவக்கும், நம்மளுடைய பயோகெமிக்கல் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்படி ஏன் நம்ம வந்து என்னமோ யாரையோ வந்து பிரச்சனை இன்னைக்கு அவனை பேசி தீர்த்துட்டாங்க ஒரு வழியில் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தன்னைத்தான் கொல்லும் சினம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியல. நம்ம தான் அதை வந்து நம்மளையே கொண்டுக்கிடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் சரி, நம்ம விஷயங்கள் எல்லாமே வந்து பஞ்சபூதத்தில் அடிப்படையில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு உள்மூச்சை எடுத்து வெளிமூச்சை விடும்போது நிறைய வந்து நமக்குள்ள பஞ்சபூதத்தில் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த நம்ம உணர்வுகள் எல்லாமே நம்முடைய மூச்சை பாதிக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, கோவப்பட்டீங்கன்னா எப்படி மூச்சு அப்படி ஏறி இறங்குது. இப்படி நாமளே இப்போ நீங்கள் யார் மேலே பொறாமப்பட்டீங்கன்னா வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்நேரம் மூச்சு ஏறி இறங்கு. எல்லா விஷயமும் நம்மகிட்ட மூச்சில் பிரச்சனையை உருவாக்கி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியத்தை கெடுத்துருது அப்படின்னு தான் திரும்ப நமக்கு வந்து சொல்கிறாங்க சபையிலேருந்து. ஸோ நம்ம வந்து இதிலேருந்து வெளிப்படணும் அப்படின்னா அந்த கோபத்தையும் கொஞ்சம் நம்ம விட்டுணுங்க. அதை மாதிரி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் லோபம்னு ஒன்று சொல்கிறாங்க. லோபம் அப்படின்னா கடும் பற்று, நமக்கு மட்டும்தான், யாருக்கும் ஒரு பிட்டு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில பேர் நிறைய பேர் நம்மளே பார்க்குறோம். நம்மளும் சில விஷயத்தில் அப்படி இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து எல்லாவற்றையும் தனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து லோபம் அப்படிங்கிறது. இப்போ மகாபாரதத்தில் ஒரு சீன், மகாபாரதத்துக்கு போகிறோம். இப்போ கண்ணன் அப்போ வந்து அவங்க தோத்துட்டாங்க, பாண்டவர்கள் தோத்துட்டாங்க, போர் உறுதியாயிடுச்சு, போர் தான் அடுத்து, வேற வழி கிடையாது. இவங்க வந்து வெளியிலலாம் போய் வனவாசமெல்லாம் போய் 12 வருஷம் 13 வருஷம் அஞ்ஞாதவாசம் 1 வருஷம் 13 வருஷம் கழிச்சு திருப்பி வராங்க. வந்ததுக்கு அப்புறமும் வந்து இப்போ இவங்களோட இந்திரபிரஸ்தம்ங்கிறத வச்சு தான் சூதாடினாங்க. திருப்பி நீ வரும்போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு துரியோதனன்னு ஒத்துக்கிட்டான். இந்த பாண்டெல்லாம் போட்டு தான் போயிருக்காங்க, அக்ரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் திரும்பி வந்த பிறகு அவங்க வந்து அதற்கு மனம் இல்லை.
அதற்காக என்ன பண்றாரு, நம்ம கண்ணன் வந்து ஒரு துவாரகையோட மன்னன். அவன் தன்னுடைய முடியை கூட தன்னை இறக்கி அங்கே வச்சுட்டு மகன்கிட்ட கொடுத்துட்டு அதையெல்லாம் திறந்துட்டு இந்த வேலைக்காக இங்கே வர்றார். வந்து அப்போ தர்மர் சொல்றாரு, கண்ணா எங்களுக்கு உன்னை விட்டா யாருப்பா இருக்கா, நீ தான் போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் தன்னுடைய தாமரை பாதங்கள் நோக அங்கிருந்து இந்த போய் இறங்கி நடந்து போறாரு உள்ள. எங்க ஹஸ்தினாபுரம் போய் பேசுறதுக்காக போறாரு. சபையில போய் சொல்றாரு, நீ வந்து யோசிச்சு பாரு, எல்லாம் ரொம்ப பொறுமையா சொல்றாரு. இப்ப நீங்க ஏதோ போர்னா உடனே நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதை வந்து எப்படியெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருக்காங்க. தர்மர் முதல்ல என்ன சொல்லியிருக்காரு, போரே வேண்டாம், 2 பக்கமும் இழப்புகள், எல்லாமே அண்ணன் தம்பி பிள்ளைங்க. ஸோ நம்ம பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்கள நம்மளே கொள்றதா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி தான். ஆனாலும் வேற வழி இல்லை. கண்ணன் போய் நம்ம வந்து சமாதானம் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் யுதிஷ்டர் ஒத்துக்கிட்டாரு, துரோணாச்சாரியார் ஒத்துக்கிட்டாரு, திருதராஷ்டிரன் வேண்டான்னு அழுகிறாரு. ஆனாலும் துரியோதனனுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஒரு குண்டுமணி நிலம் கூட என்னால் தர இயலாது, தர முடியாது, அது எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ லோபம் அப்படிங்கிற விஷயம், இந்த கடும் பற்று அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய ஒரு பாரத போருக்கே வந்து வழிவகுத்திருக்கு. அப்படின்னா நம்ம வச்சுக்கலாமா, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நமக்கு 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 நமக்குன்னு வச்சுக்கலாமான்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை. என்னென்ன முடியுதோ அதை நம்ம பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும். அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தால் தானே, இல்லைன்னா அதுவே எடுக்க ஆரம்பிக்கும் போது சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, அதுவே எடுத்துக்குதே, அதுக்கு வேலை வைக்க வேண்டாமே. நம்ம வந்து அதை கோவப்படுத்தி அதை வேற நேராக சீனுக்கு கூட்டு வந்து பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த சபை வந்து நமக்கு வலியுறுத்துது. பொதுவாக நம்முடைய உடலே நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கும்போது இந்த பொருட்கள் சொந்தம்னு நம்ம நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறத சிவவாக்கியர் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாருங்க. மண்களம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவர், பெண்களம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவர், நன்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவர், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. ஒரு மண் பாத்திரம் உடஞ்சா கூட வச்சு அடுக்கி வச்சிருப்பான், ஏதாவது யூஸ் ஆகும். வெண்கலம் உடஞ்சா தூக்கி பத்திரப்படுத்தி வச்சிருப்பான், பழைய ரசிக்கு போடலாம். ஆனால் நம் களம் உடைந்தால் நாரும் என்று போடுவார். 4 நாளைக்கு கூட வச்சிருப்பாங்களா? அன்னைக்கே பிணம் என்று பேரிட்டு, நம்ம பேரை அழித்திட்டு பிணம் என்று பேரிட்டு சூரியனிடம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிற்று அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, திருமூலருடைய பாடல். அதாவது ஆற்றினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தனரே, அன்னைக்கே ஒழிச்சுட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. இவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கை. இதுவே ஒண்ணுமே இல்லைன்னா இதுல வந்து நம்ம இந்த பொருளை நம்ம வச்சுக்கணும், இந்த வீடு நமக்கு வச்சுக்கணும், இது பக்கத்துல இந்த நிலத்தகராறு வரப்பு தகராறு எத்தனை கேஸ் கிடக்குது கோர்ட்ல, அதை வச்சு அந்த வக்கீலே பழச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே அந்த ஒரு பெரிய ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு பிட்டை அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி லாயர் கொடுத்துக்கிட்டே இருப்பான், லைஃப் லாங்கா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நடக்குதா இல்லையா? இந்த லோபம் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த ஒரு நமக்கு இவ்வளவு ஒரு அழிவை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா அடுத்து மோகம் அப்படின்னா இதோட அடுத்த வருஷம் தாங்க பற்று அப்படிங்கிறது. மோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா தீராத ஒரு பிணைப்பு. இப்போ அது வந்து உயிரோட பொருளாக இருக்கலாம், இல்லாட்டா உயிரற்ற பொருளோடையும் இருக்கலாம். ஏதோ ஒன்னோட அதுக்குள்ளே போயிட்டா திருப்பி நோ ரிட்டன் அதுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த மோகம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஏதாவது ஒரு இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிளை யாருக்கும் கொடுக்க மாட்டான், அதோட ஒரு பிணைப்பு இருக்கும். என் சைக்கிளை யாரையும் தொட விட மாட்டேன்னு தெரியுமா, என் காரில் யாரையும் ஏற விட மாட்டேன், யாரும் டிரைவ் பண்ணால் என் கார் வேற மாதிரி பேசும், காரில் ஏற விடக்கூடாது. இப்படி ஏதாவது பொருள் மேலே கூட பற்று வச்சுக்கிட்டு சில பேர் ஒய்ஃபு அவன் வேலைக்கே போகாமல் வீட்டிலே இருப்பான், ஒய்ஃபை பாதுகாத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பற்று. இந்த மாதிரிலாம் டிசைனாக பற்றுகள் இருக்குது. நமக்கு வந்து என்னென்னா யாருக்கு என்ன பற்று அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாதே ஒழிய இதில் வந்து எப்படி புரிய வைக்கிறது. ஐயா நாரதர் ஒரு முறை கேட்பார் கண்ணன்ட்ட, ஐயா இந்த மோகம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னங்க ஐயா, கொஞ்சம் ஒரு வாக்கிங் போயிட்டுருக்காங்க பூலோகத்தில் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்படி வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நாராயணா இதை எனக்கு வந்து சொல்லித்தாயேன் அப்படின்னு சொன்னால் அவர் டைரெக்டாக பதில் சொல்லலை. நீ போய் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தாகமாக இருக்கேப்பா, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்றாரு. சரின்ட்டு தண்ணி எடுக்க போனார். கொஞ்சம் தள்ளி இவர் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நீ தண்ணி எடுத்துகிட்டு வா, ஒரு குவளை தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு போனால் ஆளையே காணும். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இங்கே கட் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணும். அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே
ஒரு ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை போய் அங்கே தண்ணி கிடைக்கல, அந்த வீடை போய் தட்டுறாரு. வெளியில் வந்தால் எவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண். என்னடா இது, நம்ம தேவலோகத்துல இருந்து வரோம், நமக்கே இப்படிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே, இவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லி டோட்டலாக அவர் அப்படியே என்ன ஆயிட்டாரு, அவர் என்னவா இருக்காருங்கிறதே மறந்துட்டார். எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணணுமா, எங்கள் அப்பாட்ட கேளுங்க. வந்தாங்க, பேசினாங்க, முடித்தாங்க. குழந்தை குட்டி வாழ்க்கை எல்லாம் போயிட்டுருக்கு. 4 குழந்தை. இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்தில் என்ன பண்ணனே தெரியல, அடிச்சு ஊற்றுது. இவர் வந்து வீட்டை நோக்கி போகிறாரு, அவரால் வீட்டை நெருங்க முடியல. அந்த வெள்ளத்தில் அப்படியே அவங்க குழந்தைங்கள்லாம் அப்படி அடித்து வர்றாங்க, பிணங்களாக வர்றாங்க. அவரால் அவங்களை பிடிக்க கூட முடியல. திருப்பி போகிறாரு, மனைவியை காப்பாற்றிக்கலான்னு பார்த்தா அதுவும் அவரால் முடியல. ஒன்றுமே அவருக்கு புரியல. என்னடா எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நிசப்தமாகுது. நாராயணர் அங்கே பிரசன்னமாகிறார். எப்பா ஒரு டம்ளர் தண்ணி கேட்டேனேப்பா, என்னப்பா ஆச்சு? இதுதான்ப்பா, ஒரு மாயைக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாமே போயிடுச்சே. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம வந்து இதான் மோகம். இந்த மோகத்தை நம்ம நிறைய பேர் இன்றைக்கி வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, எத்தனை வாழ்க்கை, எத்தனை பேரோட லைஃப் நீங்கள் பார்ப்பீங்க. இதனால் இறந்தார், இவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு, இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற இணையதளம் மூலமாக நடக்கக்கூடிய பல சூதாட்டங்கள் இது எல்லாமே வந்து இந்த ஒரு மோகம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நடக்குதுன்னு நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும். எதுக்குள்ளேயும் நம்ம போக விடாமல் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்குள்ள சமுதாயத்தை வளர்த்தெடுக்கணும்னா இந்த மோகத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதுக்கடுத்து மதம் அப்படின்னா கர்வம், ஆணவம், இது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வந்து நம்ம பண்ணாட்ட யார்கிட்ட பண்ண முடியும்? நம்மளை மாதிரி பெர்ஃபெக்டாக யார் பண்ணுவா சொல்லுங்க அப்படிம்பாங்க. நம்ம அங்கே இல்லாட்டா ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் வந்துருங்க, என்னை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அங்கே இப்போ நான் தான் இப்போ அங்கே ஸ்பீச்சாக இருப்பாங்க, என்னை பற்றி தான் யோசிப்பாங்க. ஏன்னா அங்கே நான் இல்லை பார்த்தீங்களா, எதையும் கரெக்டாக மற்றவங்களுக்கு பண்ண தெரியாது. இப்படி இது சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஆணவம் இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வம் இருந்தால் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது, இல்லை ஒருத்தர் இல்லாதவன் அவனுக்கு என்ன அன்றாடங்காச்சு இப்படின்னு எளியவர்களை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறது இந்த கர்வம் தாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மகா தவறு. இன்னைக்கு நம்ம வசதியாக இருக்கிறதோ இல்லை ஏழையாக இருக்கிறதோ நம்ம கையில் கிடையாது, எல்லாம் பிரபஞ்சம் கொடுக்கறது. நீங்கள் வந்து நம்மளே அதுக்கு ஓனர் ஆகிக்கிறது, இந்த ஓனர் ஆகிக்கிற விஷயத்த விட்டுறணும். அதனால தான் வந்து இந்த நீங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க, ஒரு பாடல் இருக்கும், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்படிலாம் வந்து நம்ம புறநானூற்றில் எழுதி வச்சுருக்காங்க, பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதில் கடைசியில் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, எளியோரை இகழ்தல் அதனிலும் இளமே, எளியோரை இகழக்கூடவே கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்மளே அறியாமல் நிறையா விஷயங்களில் நம்ம வந்து அடுத்தவர்களை வந்து பண்ணுறது வந்து பெரிய தப்புங்க, மகா தப்பு. ஸோ இந்த ஒரு மதம் அப்படிங்கிறது இருக்கிறத பற்றி இப்போ நீங்கள் வந்து குருஷேத்திர போர் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் அந்த காட்சிக்கு வாங்க, குருஷேத்திரமே முடிஞ்சிருச்சு, ஃபைனல் முடிச்சுட்டாங்க, வெற்றி வின் பண்ணிட்டாங்க பாண்டவர்கள் வின் பண்ண உடனே வந்து இந்த ரதம் வந்து அப்படியே ஹஸ்தினாபுரத்தை நோக்கி அப்படியே வந்துட்டு இருக்கு. சாரதியா நம்ம கண்ணன் ஓட்டிகிட்டு இருக்காங்க, பின்னாடி அர்ஜுனனை அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாரு கண்ணன். என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஒரு ஆணவம், அவ்வளோ ஒரு மமதை. ஆஹா, என்ன ஒரு நம்முடைய வெற்றி என்ன, வீரம் என்ன, பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபேஸில் தெரியுது, இவரால் ரீட் பண்ண முடியுது. மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டு வராரு. பார்ப்போம், நண்பர் தானே, அதனால் வந்து நிற்கிறாங்க. எங்கள் அரண்மனை வாசலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து வெற்றி வேகை சூடி கீழே இறங்கும்போது அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, நம்மளெல்லாம் அப்படியே வரவேற்பாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன சொல்கிறாரு, அப்படி தேர் நிறுத்தின உடனே இறங்கு அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார் கண்ணன். நீ தேரோட்டி தானே, நீ தானே முதல்ல இறங்கணும், அதுக்கப்புறம் தானே நான். ஒரு மன்னன் இல்லையா, நம்ம வந்து கொஞ்சம் கெத்தாக இறங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடப்பாவி அப்படின்னு உள்ள நினச்சிக்கிட்டு, போரில் நீயா அர்ஜுனா வென்றாய், என்னுடைய சொந்தக்காரங்க முன்னாடி நிற்காங்க, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீ நின்றுட்டு இருந்த. உனக்கு கீத உபதேசம் பண்ணேன், எல்லாத்தையும் அப்படியே ஸ்டில் பண்ணி வச்சுட்டு உலகத்தையே பிரபஞ்சத்தையே நிறுத்தி வச்சுட்டு இவனுடைய மைண்டில் வந்து அதை கொண்டு வந்திருக்காரு. கீதா உபதேசங்கிறது ஒரு பெரிய ஒரு கண்ணன் நமக்காக கொடுத்த விஷயம். அதை பண்ணி உன்னுடைய மனதை மாற்றி எத்தனை விஷயங்களை உன்னை காப்பாற்றி இருக்கிறேன்.
இதில் மேலே பறந்துக்கிட்டு இருக்க அனுமந்த கொடி, அவருடைய தேரில் வந்து அனுமாரை வச்சிருக்காரு. ஏன்னா வந்து அவருடைய முற்பிறவியில் ராமருக்கு அவர் செய்த பணிவிடைகளின் காரணமாக இப்பிறவியிலும் அர்ஜுனனுக்கு வந்து நீ தேரில் இருக்கணும்னு அவர் வந்து ஆர்டர் கொடுத்து அதை ஒபே பண்ணி அனுமார் மேலே நிற்கிறாரு. உன் மேலே பட்ட விஷ அம்புகளை அனைத்தும் பெற்றவன் அனுமன், அதனால்தான் நீ காப்பாற்றப்பட்டாயை தவிர நீ பெற்ற இந்த எத்தனையோ பேரை கொன்றேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே, நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே அவர்களை எல்லாம் நான் முன்பே கொன்று விட்டேன், நீ அப்போது கொன்றாய் என்று நினைக்கிறாய் அப்படின்னு சொல்றார். அவர் அப்படியே பதறி கீழே இறங்கி அப்படியே வந்து கீழே விழுகிறார். அவர் கீழே இறங்கின அடுத்த செகண்ட் வந்து அனுமார் பறந்து அப்படியே வானத்தில் போய் மேலே ஏறி ஓடிடுறாரு. அந்த தேர் அப்படி சுக்கல் நூறலாக உடஞ்சி விழுகுது. அவ்வளவு விஷயத்தை தாங்கி அனுமார் அங்கே நின்றுருக்காரு. அதனால தான் அவர் வந்து ஜாலியாக நம்ம பின்பற்றிட்டோம் அப்படின்னு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த கர்வம் அப்படிங்கிறது நமக்கு அழிவைத்தான் கொடுக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து ஒவ்வொரு ஏணியாக வந்து நம்மளை ஏற்றி விட்டுருப்பாங்க, அதெல்லாம் நன்றியெல்லாம் மறக்க செஞ்சு விடும். இந்த கர்வம் வந்துருச்சுன்னா நமக்கு யார் மேலேயும் ஒரு நன்றியே இருக்காது. என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம கர்வம் கண்ணை மறைக்குது அப்படின்னு அர்த்தம். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திலையும் கொடை பிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ நடந்துக்கிட்டு இருப்போம். இனிமேல் வந்து பிச்சுமணியை இப்போ காண்டாக்ட் பண்ணோன்னா www பிச்சுமணி அப்படின்னு காலை அடுத்தவன் தோல் மேலே போட்டு போய்கிட்டு இருப்போம். இதுதான் கர்வம். இந்த கர்வம் இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. ஸோ நம்ம அதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து பெரிய பெரிய விஷயத்தில் தான் கர்வம் இருக்குன்னு இல்லை, ஒரு சின்ன விஷயம், இது வந்து நடந்த விஷயம். காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார், அவர்கிட்ட வந்து நிறைய பக்தர்கள் வந்து எப்போவுமே வந்து அவரை வந்து பார்த்து அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு போவாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெகுலராக ஒரு பணக்காரர் தானே அங்கே நிறையா இருப்பாங்க, வந்து நான் வந்து அதில் நல்லா வந்துடணும், இந்த பிஸ்னஸ் சரியாயிடணும்னு வருவாங்க. இப்படி வரக்கூடிய ஒரு பணக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, எப்போவுமே ஒரு பழக்கூடை, பெரிய ஒரு பழக்கூடை கொண்டு வருவாங்க. அந்த பழக்கூடையில் ஒரு 10 வகையான பழங்கள் இருக்கும். அந்த பழங்களை எல்லாமே அவர் வந்து எங்கெங்கேயோ இருந்து ஆர்டர் பண்ணி அதெல்லாம் வந்து விளைவிக்கிறவங்கள்ட்டே போய் வாங்கிட்டு வந்து தி பெஸ்ட் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பழம் தான் வாங்கிட்டு வருவார். சும்மா நம்மள மாதிரி காமாசம்மாலாம் வாங்க மாட்டார். இப்படி வாங்கிட்டு வந்து அவர் முன்னாடி வச்சுருவார். வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஆசிலாம் போனதுக்கப்புறம் இது இங்கே வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, இது வந்து நீ எப்படி வாங்கினேன்னு நினச்சேன், இது நான் அப்படி அந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கினது, இதை நான் வந்து பெங்களூரில் போய் வாங்கிட்டு வந்தேன், இப்படிலாம் கதை சொல்லிக்கிட்டே இருப்பார். இதெல்லாமே வந்து அவங்க கேட்டுக்கிட்டு அப்படியாயான்னு கூட இருக்கவங்க கும்பிடுவாங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு முறை வந்து இப்படி பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, நிறையா தடவை வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் அந்த பழத்தை வந்து ஐயா சாப்பிட்றாரா என்னன்னே தெரியலையே, எந்த பெருச்சாளி சாப்பிடுதோ தெரில அப்படின்னு ஒரு வார்த்தையை என்ன சொல்லியிருக்காரு கூட இருக்க சீடர்கள்ட்ட, எந்த பெருச்சாலியோ அப்படி லைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறம் திரும்பி வந்து ஒரு அடுத்த முறை அவர் பழம் அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக வாங்கிட்டு வந்து பெரியவாவுக்கு வைக்கிறாரு. வச்ச உடனே அப்போ பெரியவாவுக்கு தெரியாதா, அவர் ஒரு குரு இல்லையா, சிவனுடைய அவதாரம் இல்லையா, அபிஷேகம் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, பழங்கள்லாம் எப்படிப்பா வாங்குற, நல்லா இருக்கே பழமெல்லாம் ஒன்று கேட்குறாரு சும்மா பேச்சுக்கு. அவர் அந்த கதையெல்லாம் பழைய கதையெல்லாம் ரொம்ப விவரித்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு அப்போ தான் நம்மளை வந்து இன்னும் நல்லா நினைப்பார் குரு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே சொல்கிறாரு, ஆனால் என்னன்னு தெரியுமா உனக்கு, இங்கே இருக்கிற பெரிய பெருச்சாலியே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், சர்வமும் அடங்கிடுச்சு. ஸோ இந்த கர்வங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம கொடுக்குதுங்க. இப்போ மாச்சரியம் கடைசியாக இருக்குது வந்து பொறாமை. அர்ஜுன் ஒரு இடத்துல கேட்பார் ஒரு படத்தில் வடிவேல்கிட்ட, பொறாமை அப்படிமா லைட்டாக அந்த மாதிரி லைட்டாவது நமக்கு பொறாமை வந்துடுதுங்க. இது எப்படி வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தவன் நல்லா இருக்கான், என்னடா இப்படி இருந்த நிலப்பண்ண இப்போ இருக்க வாழ்க்கை என்ன, இவனுக்கு வந்த வாழ்க்கை என்ன, இவன் இப்படி வீடு கட்டிட்டான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு என்ன செய்வாங்க, வெண்பூசணி அந்த கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம பண்ணுற அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்து வெண்பூசணி வைக்கிறோம். அந்த சயின்ஸ் நமக்கு தெரியாது. பால் காய்ச்சினாலே ஒரு பெரிய வந்து பூசணிக்காயை தொங்க விட்டுருவாங்க வீட்டில். அதை அப்புறம் உடச்சி கீழே போடுவாங்க. அது யாரையும் மிதிச்சிடாதீங்களான்னு வேற சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, வரவன் அம்புட்டும் வந்து அப்படியாப்பா அப்படின்னு வெளியில தான் நல்லா இருக்கேப்பா, மாடி கட்டியிருக்கேன், சரி, இங்கே ஒரே புகைச்சல், உள்ளுக்குள்ள ஒரே எரிச்சல்.
இப்படி இருக்கும்போது என்ன, உள்ள ஃபுல்லாக பேர்னிங்காக சென்சேஷனாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இதை எல்லாத்தையும் அந்த காய் பாவம், அந்த காயை பாவம் அதை போய் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது செத்து அதை உடச்சி வெளியில் போய், ஏன்னா நம்ம மனுஷனை வெட்ட முடியாது, ஸோ நம்ம காயை வெட்டி கீழே போட்டுருணும். இதுதான் வந்து இந்த மாச்சரியம் அப்படிங்கிறதுல நடக்குது. பிறர் வெற்றி வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து கர்ணன் ஒரு மிகப்பெரிய கொடையாளி, ஒரு பெரிய நம்ம வந்து இன்றைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு கொடை அப்படின்னா கர்ணனை தான் சொல்கிறோம். ஆனால் அவன் அந்த போரில் கடைசியில் மரணப்படுக்கையில் கிடக்கிறான். அவ்வளவு அவன் பண்ண தர்மம் புண்ணியம் எல்லாமே அவனுக்கு எதுவுமே கை கொடுக்கல. அப்போ வந்து கண்ணா அவன் அந்த தர்மத்தை கூட அந்த அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. எல்லாமே வந்து அவருடைய நிறைய வந்து அவர் வந்து என்னென்னா ஒரு சூத்திரதாரி. கண்ணன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னா இன்னைக்கு வந்து அதை விட மிகப்பெரிய சூத்திரதாரி நம்முடைய வாழைச்சித்தர். அவருடைய வம்சமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய நம்ம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இத்தனை பேர் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கே நம்ம உட்காந்துருக்கிறது இவ்வளோ பேர், சூட்சமத்தில் எத்தனையோ பேர், எத்தனையோ தேவ சித்த கணங்கள், எத்தனையோ வேற லோகங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து வாழைச்சித்தருடைய ஒவ்வொரு அடுத்த ஆக்ஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிவமகா வாழைச்சித்த தேவாய நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. ஸோ நம்ம ஒரு குருட்ட போய் கற்ற ஞானம் நம்முடைய ஆன்மாவில் உரையணும் அப்படின்னா நம்ம மனசில் பொறாமை இருக்கக்கூடாது. இப்போ அர்ஜுனனை வெல்ல வேண்டும், அவனை வந்து வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நீ போய் ஒரு வில்வித்தை கற்றுக்கிட்ட. அதனால் உன்னுடைய குருவுடைய சாபத்துக்கு நீ ஆளாயிட்ட. உனக்கு எப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அந்த மந்திரம் மறந்து போகும் அப்படின்னு சொல்லி குருவே வந்து அவருக்கு சாபம் கொடுத்துட்றான். இதனால அவர் வந்து பெற்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சமயத்தில் கை கொடுக்கல. அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ கர்ணா. நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் நீ வந்து ஒரு அர்ஜுனனை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறாமை உனக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் உன்னை கடைசியில் இந்த நேரத்தில் இந்த படுக்கையில் கடத்தி இருக்குன்னு சொல்கிறார். ஸோ கர்ணனுக்கே அந்த நிலைமைனா நாம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஸோ இந்த 6 விஷயம் நம்ம பார்த்துட்டோங்க. இந்த 6 விஷயமும் ஒன்றுக்கு தொடர்பில் இருக்கும். ஏதாவது ஒன்றை கூட நம்ம வந்து இதில் வந்து டச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம திரும்ப இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, உள்ளெல்லாம் அழுக்காக இருக்குது, இதை வந்து நீங்கள் எப்படியா சுத்தம் பண்ணிடுங்கன்னு ஒருத்தர் நம்மகிட்ட கொடுக்காங்கன்னா உள்ளே வந்து எலி செத்து கிடக்கு, புகைமண்டி கிடக்கு, பல காலத்தான பொருட்கள்லாம் கிடக்குது. இதை எப்படிங்க க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நல்ல எடுத்தோடனே சாம்பிராணியை கொண்டு போய் புகையை கொண்டு போய் போடுவோம். என்ன பண்ணுவோம், செத்தலி தூக்கிடுறா, அதை எரிஞ்சிடணும், அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு வைக்கணும். அப்போ தானங்க க்ளீன் ஆகும். அதுபோல் இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி வெளியில் எரிஞ்சா தான் கேப்பே கிடைக்குங்க நம்ம வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து வைக்கணும். இந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சபை வலியுறுத்துறது என்னுடைய புரிதலுக்கு ஒரு 8 விஷயம். இந்த 8 விஷயமும் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சபைக்கு நம்ம கொஞ்சம் எலிஜிபிளாக இருப்போம் அப்படின்னு தோணுது. முதல்ல வந்து அன்பு, 2வது ஈகை, 3வது பொறுமை, 4வது ஏதுமற்ற ஒரு தன்மை, 5வது சரணாகதி, 6வது தன்னை தாழ்த்துதல், 7வது ஏதும் வேண்டாத நிலை, 8வது குரு மந்திரம் கொள், ஓம் அகதிஷாய நமக. இந்த ஒரு 8 விஷயமும் நம்மளை வந்து நம்ம ஏணி மாதிரி நம்மளை வந்து கூட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளை உட்கார வைக்கும். அதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் இந்த அன்பு. இந்த அன்பு அப்படிங்கிறது அன்பிலார் எல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து என்பை கூட வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தன்னை உருக்கி அதுபோல தான் நாங்கள் வாழைச்சித்தரோம். அவர் தன்னை இழந்தார், தன்னை கொடுத்தார், எனக்கு எதுவுமே தேவையில்லடா அப்படின்ட்டார். இப்படி வந்து எத்தனை வந்து அவங்க வந்து கொடுக்கும்போது மட்டும்தானங்க இந்த இடத்துல ஒரு சபை உருவாகுது. இந்த அன்புனால மட்டும்தானே இதை கட்டப்படுது, வேற வழியில இல்லை, வேற வழியில கட்ட முடியாது. ஸோ இந்த அன்பு அப்படிங்கிறது, அன்பு சிவம் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு. என்னங்க அன்புன்னா வேற, சிவம்னா வேற. நான் போய் கடவுளுக்கு மட்டும் கும்பிடுவேங்க, இந்த சுற்றி உள்ளவங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்க, பக்கத்தில் யாருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க, அவங்க என்ன பண்ணா எனக்கு என்னங்க, இதாங்க இது எப்படி சிவமாக முடியும்? நாம் வந்து
கூட இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம், கடவுளுக்கு மட்டும் போய் அபிஷேகம் பண்ணிடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம், நைவேத்தியம் பண்ணுவோம், நல்லா சாப்பிட வைப்போம், பக்கத்தில் பசிச்சுட்டு இருந்தால் கொடுக்க மாட்டோம். இப்போ அன்பே சிவம் அப்படின்ற ஒரு எளிமையான தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பேஸ்மெண்ட்டே, இந்த நம்ம பிரபஞ்ச சித்த சபையோட பேஸ்மெண்ட்டே அன்பு தான். அன்பே வடிவாக நமக்கு நம்முடைய வாழை சித்தர் இருக்காரு, அவரை அன்பாக தத்து எடுத்துக்கொண்ட அகத்திய பெருமான் இருக்காரு, அவருடைய இந்த அன்பிற்காக அடிபணிந்து வைந்த விஸ்வாமித்ர மகரிஷி இருக்காங்க, இதை நிர்வகிக்கிற பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க, 14 தேவ சித்த கணங்கள் இருக்காங்க. இதை தவிர்த்து அத்தனை இப்போ நீங்கள் யாருக்கு இந்த அவதாரங்கள்லாம் பணி செஞ்சாங்களோ அத்தனை பேரும் இங்கே தான் தவம் இருக்காங்க. ஏன்னா அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. நம்ம ஆயிருக்குமா, நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த அன்பு அப்படிங்கிறது, நம்ம அன்பு வந்தாலே அடுத்தடுத்து நமக்கு பரிவு, கருணை, இரக்கம், பொறுமை எல்லாமே வந்துருங்க. அப்படி அன்பு இருந்தாலே நமக்கு எல்லாமே வந்துடும். ஜீவ காருண்யம். இப்போ நம்ம மனுஷங்க தான் பெருசவங்களா? மனுஷங்க மட்டும் கிடையாதுங்க. எல்லாம் பக்கத்தில் ஒரு எறும்பு இருந்தால் அது நம்மளோட பெருசு. அது நம்மளை ஏதோ ஒரு ஜந்து மாதிரி பார்க்கும், இது ஏன் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் பெருசு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனுமே அதற்கான ஒரு முழு நிலையில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது நிபந்தனையற்ற அன்பை மற்றவங்க நலனில் நம்ம ஒரு இன்பம் காணணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அது இல்லாதது. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம், இப்போ அன்பே சிவம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு இதே போல் இந்த இடத்துலலாம் விவசாயங்கள் தான் நடக்குது. விவசாய குடும்பம். அந்த விவசாய குடத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. இந்த அண்ணனுக்கு 4 குழந்தை, தம்பிக்கு திருமணம் ஆகவில்லை. ஆனால் அந்த நிலத்தில் வரக்கூடிய அந்த வருமானம், அந்த அறுவடை செய்த நெல்லை 2ஆக பிரிச்சுக்குவாங்க. இவனுக்கு ஒரு கிடங்கு இருக்கும், அவனுக்கு ஒரு கிடங்கு இருக்கும். போய் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை விற்றுருவாங்க, எப்பப்போ தேவையோ அதை விற்றுக்கிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ப்ரொசீஜர். இப்போ நாள் செல்ல செல்ல இவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, இந்த தம்பிக்கு நம்ம தனி கட்ட, அவனுக்கு எவ்வளோ செலவு இருக்குது, பிள்ளைய வச்சுருக்கான், குட்டி வச்சுருக்கான். ஆனால் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, கேட்க மாட்டான் அண்ணன். அப்போ என்ன பண்ணுவோம், நைட் ஒரு மூட்டை கொண்டே அங்கே போட்டுருவோம். இதான் நம்ம செய்யணும், வேறு வழி கிடையாது, சொன்னால் கேட்க மாட்டான் அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். இவன் என்ன சொல்கிறான், நினைக்கிறான், நம்மளுக்கு நாளைக்கு நம்ம பிள்ளை இருக்குது, குட்டி இருக்குது, காப்பாற்றும் செய்யும். அவனுக்கு பாரு என்ன இருக்குது, ஒருத்தரும் கிடையாது. நாளைக்கு அவனுக்கு தேவைன்னா பணம் காசு இருந்தால் தானே, சொன்னால் கேட்க மாட்டான், எனக்கு எதுக்குன்னேன்னு சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மூட்டை கொண்டே அங்கே போட்டுருவோம். இதான் நம்ம பிளான் அப்படின்னு 2 பேரும் ஒரே போல் நினச்சி அது ரொம்ப காலமாக நடக்கு. இவன் ஒரு டயத்தில் கொண்டு போய் போடுறான், அவன் ஒரு டயத்தில் கொண்டு போய், 2 ஈக்குவல் ஆகிட்டு தான் இருக்கும். 5 மூட்டை கடைசி குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற நிலமையில தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த 2 பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கிறது 2 பேருக்கு தெரியாமல், ஏதோ ஒரு அபூர்வமான ஒரு இரவில் 2 பேரும் அண்ணனும் தம்பியும் நேருக்கு நேர் அதை பார்க்குறாங்க. அவனும் ஒரு மூட்டை கொண்டு வரான், இவனும் ஒரு மூட்டை கொண்டு வரான். ஒரு இடத்துல ஸ்டில்லாக காட்டுறாங்க. இப்போ தெரிஞ்சிருச்சு, 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சு. ஒன்றுமே பேசலை, 2 பேரும் அப்படியே போய் போட்டுட்டு போயிட்டாங்க. இது இல்லை கதை. இதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க, அந்த இடம் முடிஞ்சிருச்சு. அது கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு இது மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு அந்த போன அந்த இதே முடிஞ்சிருச்சு, அந்த ஜென்ரேஷனே முடிஞ்சிருச்சு. எங்கேயாவது ஒரு கோயில் கட்டணும்ப்பா அப்படின்னு பார்த்தா அவங்க தேர்ந்தெடுத்த இடம் இந்த அண்ணனும் தம்பியும் சந்தித்த இடம். அவ்வளவு வைப்ரேஷன் இருக்குங்க. இதுதான் ஒரு அன்பு இருக்கிற இடத்துல இறை தானே இறங்கி நிற்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிடாம தான் நம்முடைய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த கலியுகத்தில் நமக்கு 1000 சோதனை இருக்குது. இதிலெல்லாம் நம்ம எப்படிங்க அன்பாக இருக்க முடியும், இப்படிலாம் நமக்கு நிறைய கேள்வி இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம இதெல்லாம் மனசுக்குள்ளே வைக்கும்போது இந்த ஒரு நிலையில் நம்ம கண்டிப்பாக இருக்க முடியும். இப்போ நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போவோம். இந்த அன்பு வரும்போது நம்ம குழந்தை, நம்ம குட்டி இப்படிங்கிறத விட அடுத்த ஒரு நம்ம உறவுகள், அடுத்து நம்முடைய சமுதாயம் கொஞ்சம் நம்மளா அப்படி விரிவடைவதற்கு இந்த அன்பை பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொண்டாலே, இந்த சபையை பற்றி கொண்டாலே அது நடக்கும். அடுத்து 2வது ஈகை. நம்ம இதில் ஆன்மீகத்துக்கே நம்ம அர்த்தம் சொன்ன சபையே இதுதான். ஆன்மா ப்ளஸ் ஈகம் ஆன்மீகம். நீங்கள் ஏதோ பட்டையை போடுறது, கொட்டையை போடுறது, காவியை உடுத்துறது, காசிக்கு போகிறது அதெல்லாம் கிடையாது. ஈகையாக இருக்கியா, அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொன்ன சபை ஒரே சபை. இது மாதிரி வலுவாக சொன்ன சபை நான் இதுவரை கேட்கல. எங்கேயோ போவான், எப்பா பரிகாரம் பண்ணால் உனக்கு எல்லாம் சரியாக போயிடும், இல்லைன்னா அதில் எனக்கு இந்த கமிஷன், இப்படி தான் போயிருக்கே தவிர்த்து நீ ஈகை செய்தால்தான் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்ன சபையை நான் இதுவரை கேட்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில்
இட்டார் பெரியோர் இடாதார் இலி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு அடித்து சொல்லியிருக்காங்க ஔவையார். 2 ஜாதி தான், ஒன்று கொடுக்குறவங்க இன்னொன்று கொடுக்காதவங்க, மற்ற எந்த ஜாதியுமே கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. நீ எந்த ஜாதி நீயே பார்த்துக்கோ, உன் ஜாதி என்னன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா என்னால் என்னங்க கொடுக்க முடியும், இப்போ நானே கஷ்டப்படுறேன், சும்மா கொடுன்னு சொன்னால் நானே பொழப்புக்கே கஷ்டமாக இருக்கு. இப்படி நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து ஏதேதோ காரணங்களை நம்ம தேடுறோம். நம்ம எஸ்கேபிசம் தான் நம்முடைய மனதோட ஒரு டிசைனே அதான். இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரு எஸ்கேப் பண்ணி சொல்லும், நீயே பாவம், நீ செய்யலாமா, நீ நாளைக்கு மாட்டிக்கிட்ட போகிற, ஏதாவது யாருக்காக கொடுக்கன்னு சொல்லி 10 பேர் கையை பிடிச்சி பின்னாடி இழுப்போம் நம்மளை. அது தெரியாமத்தான் செய்யணும். நீங்கள் செய்யணும்னு நினச்சாலே தெரியாமல் செஞ்சாதான் செய்ய முடியும். இல்லைன்னா 10 பேர் பின்னாடி ஆட்டோ ஏன் போக மாட்டேங்கி, இதை எப்படா நீ வந்து கண்ணாடியை மட்டும் லைட்டாக மாற்றி வச்சா எப்படா ஆட்டோ ஓடும் அப்படின்னு கேட்போம். அங்கே பின்னாடி 10 பேர் இழுத்துட்டு இருப்போம். இது மாதிரி தான் நம்ம ஆட்டோ ஏன் ஓடலைன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஈகை அப்படிங்கிறது நம்ம அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறாங்க பாருங்க. அறம் செய்ய விரும்புடா, செய்யின்னு சொல்லலை, செய்யினே சொல்லலை. லைக் பண்ணு, முதலே பிடிச்சிடாது, பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு தனுஷ் சொல்லுவோம். அது மாதிரி நினச்சேன்னா அதுக்கப்புறம் நடக்கும். அறம் செய்ய விரும்பு, டீசெண்டாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம், அமெரிக்காவில் நடந்துச்சு. ஹார்வர்ட் கெல்லின்னு ஒருத்தர், ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர், அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவர் ஒரு சிறுவராக இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால என்ன பண்ணுறாரு, தன்னுடைய படிப்பு ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்தாலும் காலையில் வந்து அந்த பொருட்களை விற்பது, இந்த மாதிரி ஒரு சைட் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. நிறையா அந்த மாதிரி வேலைகளை பார்த்து கொண்டு அலைந்து கொண்டே இருந்தார். அலைஞ்சிட்டே ஸ்கூலில் படிக்கிற பையன் அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ இந்த மாதிரி இருக்கே, நமக்கு ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா, மயக்கம் வருது அவருக்கு. ஏன்னா கையில் காசு இல்லை. அப்போ ஒரு வீடை போய் தட்டுறாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்காரு. அப்போ அந்த அம்மா பார்க்குறாங்க, ஒரு மிடில் ஏஜ் லேடி பார்க்குறாங்க, பாவமாக இருக்குது, சின்ன பையன் முகமே வாடி இருக்குது. அவங்க வந்து பார்த்தோன்னே தெரியுது அவனுக்கு பசிக்குது அப்படின்ட்டு. அவங்க ஒரு டம்ளர் பால் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, குடிப்பா அப்படின்னு. உடனே அவனால் எதுவும் சொல்ல முடியல, சரின்னு குடிச்சிடுறான். இதுக்கப்புறம் ஒரு 30 வருடம், ஒரு 15 வருடம் 20 வருடம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அதுக்கப்புறம் டாக்டர் ஆயிடுறாரு. நல்லா படிக்கிறவர், அதனால டாக்டர் ஆயிடுறாரு. அவருடைய கிளினிக்கு, ஏன்னா அந்த ஊர் தெரியும், அவன் எங்கே வந்து அவனுடைய இளம் வயதில் போய் அந்த பொருட்கள்லாம் விற்றானே என்ற அந்த ஊரோட பேர் அவருக்கு தெரியும் இல்லையா. அந்த கேஸ் ஷீட்டை படிக்கும்போது அந்த ஊரோட பேர் வருது. ஆனால் நம்ம இந்த ஊர்லெலாம் போயிட்டு நம்ம இந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் பண்ணமே, அப்போ ஒரு அம்மா கூட நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்களேன்னு போய் பார்க்குறான். அந்த டாக்டர் போய் பார்க்குறான்னு சொல்லக்கூடாது, இப்போ பார்க்குறாங்க அதே பெண் தான். அவனுக்கு தெரியுது. ஸோ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி ஒரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட் அவர் கொடுத்துட்டு அந்த இதிலேருந்து அவர் வெளியில் கொண்டு வரும்போது, ஆனால் இந்த அம்மாவுக்கும் மனசுக்குள்ளே ஒரே பயம். அவங்களுக்கு வந்து எப்படி 1 மாதம் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, எப்படி நம்ம பில் செட்டில் பண்ணுறது, எந்த அளவுக்கு போடுறாங்களோ, நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த எவ்வளவு பில் அப்படிங்கிறதுல என்ன எழுதியிருக்காருன்னா, இதற்கான பணம் பாலின் மூலமாக முன்பே கொடுக்கப்பட்டு விட்டது. இது நடந்த ஒரு கதை இல்லை, நடந்த சம்பவம். இது அவர் வந்து தன்னுடைய இதில் எழுதியிருக்கிறாருங்க. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நாம் செய்கிற விஷயம் தர்மம் என்னைக்காவது ஒரு நாள் காத்து நிற்கும், நம்முடைய சந்ததியை காத்து நிற்கும். ஸோ இந்த ஈகை அப்படிங்கிறது நம்ம பிறவிதோறும் நம்ம தொட்டு வரக்கூடியது, இன்னைக்கு போகிறதில்லை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போ காலையில் கூட ஐயா சொன்னாங்க, இந்த பஞ்சபூதத்தினால தான் இந்த உடல் ஆயிருக்கு. இதெல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதேன்னு சொல்லி வச்சுருக்காங்க சித்தர்கள். ஸோ வெளியிலையும் 5 பூதங்கள் தான் இருக்குது. மண் இருக்குது, காற்று இருக்குது, பார்க்குறீங்க, ஆகாயம் இருக்குது, நெருப்பு இருக்குது, நீர் இருக்குது. இந்த 5 பூதங்களும் சேர்ந்த கலவையாகத்தான் உள்ளுக்குள்ளே, இங்கே பாருங்கள், எப்போ எதெல்லாம் திடப்பொருளாக நீங்கள் இருக்கீங்களோ அதெல்லாம் மண், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட்டு எதெல்லாம் நீர்த்துவமாக இருக்கோ, உங்களுடைய வியர்வை,
இந்த உமிழ்நீர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர்த்துவமாக இருக்கிறதெல்லாம் நீர். நீங்கள் வந்து உள்ள ஒரு டைஜஷன் நடக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு ஹீட்டு தேவைப்படுது. உயிரே வந்து ஒரு ஹீட்டு, ஒரு உயிர் சக்தி இருந்தாலே ஹீட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து காற்று. அதுக்கப்புறம் நம்ம மூச்சு உள்ளே வந்து போகிறதுனால தானே நம்ம வந்து உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் உள்ளுக்குள்ளே. ஸோ இந்த பிராணன் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வெற்றிடத்தில் ஆகாயம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா கேப்லையும் ஆகாயம் நிறைஞ்சிருக்கு. ஸோ நாமளும் பஞ்சபூதம் தான், பஞ்சபூதத்தில் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அவங்களால வந்தோம், இவங்களால வந்தோம், படிச்சிட்டோம், அவனுக்கு செஞ்சால் சரியாக போகும், இவனுக்கு இதை திருப்பி கொடுத்துடலாம். அவங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டில், அப்பா உனக்கு என்ன வேணும் நான் செட்டில் பண்ணிடுறேன், ரொம்ப எல்லாம் இப்படிலாம் பேசாத, உனக்கு பணம் தானே வேணும் செட்டில் பண்ணிடுறேன், இப்படியெல்லாம் கொள்ளக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான நிறைய விஷயங்கள், முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு அப்பா அம்மா கூட நம்ம வந்து திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடியவரா பிரபஞ்சத்துக்கு கொடுக்க முடியும். ஏன்னா பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கு. நம்ம உணவு சாப்பிட்றோம்னா எதெல்லாம் திடப்பொருளோ அதெல்லாம் மண். இந்த உள்ள அந்த அந்த எல்லாத்துலேயும் சுவைகள் இருக்குது. அந்த சுவைகள் எல்லாத்துக்குள்ளேயும் ஐம்பூதங்கள் இருக்குது. இது எல்லாமே தத்துவங்கள் தான். நம்ம உள்ள சாப்பிட்றதும் ஐம்பூதங்கள் தான். கடைசி நம்ம வந்து உணர்வுகள்லையும் ஐம்பூதங்களாக தான் இருக்கும். அதெல்லாம் மறந்துடுறோம் உணர்வுகளில் கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலையா நின்று சாதிச்சிட்டான்ப்பா, மண்ணுக்கு பிறந்த வேலை இருப்பான் போல, நிலையா நின்று சாதிச்சிட்டானே அப்படிம்பாங்க. அப்போ மண்ணுக்கு அந்த உறுதித்தன்மை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அருவியாக கொட்டுறான்ப்பா, பேசினான்னா அருவிதான் கொட்டுறோம் அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா அந்த நீரை வந்து நம்ம உணர்வுல கொண்டு வரோம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. இப்போ ஒருத்தருக்கு நல்லா இருக்காங்கன்னா உள்ள வந்து கொஞ்சம் எரிச்சல் வருதா இல்லையா, லைட்டாக அந்த பேர்னிங். இதுவும் வந்து உணர்வு தான். இந்த உணர்வு வந்து இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஸோ வந்து சிட்டாக பறக்கிறான்ப்பா. இப்போ நீங்கள் இந்த கோயம்புத்தூர்காரெல்லாம் சொல்லுவாங்க, எப்படியா நீ அனுமார அங்கேருந்து ஓடியார இங்கேருந்து ஓடிடுற அப்படின்ட்டு. ஸோ சிட்டாக பறந்து வரையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காற்று சிட்டாக பறக்கிறது, இது எல்லாமே நம்ம ஐம்பூதங்களை நம்ம விட்டு நம்ம மனுஷங்கள் இல்லை. இந்த ஐம்பூதங்களும் நம்மளை கவனிச்சுட்டே தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு சைலண்ட், அதாவது அந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி, இதெல்லாம் ஸ்லீப்பர் செல் மாதிரி நம்ம பார்த்துட்டே தான் இருக்குது. எப்போ கொடுக்கல, நம்மளே கொடுத்துட்டா ஓகே ஓடிடு அப்படின்றோம். ஓடலைன்னா அடிச்சு வாங்கும், வேண்டாமே நம்ம முதல்ல கொடுத்துருவோமே அப்படின்ட்டு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த பஞ்சபூத சுழற்சி வந்து இந்த நம்ம உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பொறுமை. எப்போ பொறுமைக்கு பெரிய நம்ம எவ்வளோ சிரமங்கள் கொடுக்குறோம். நம்ம சிவமகா வாழை சித்தருக்கு எத்தனை பொறுமை, அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். என்ன டென்ஷன் இருக்கும், எவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ காலம் வரும் வரை காத்திருக்கணும். எல்லாமே வந்து அடித்து கனிய வைக்கிறது என்னங்க, ஒரு டைம் இருக்குது. ஒரு பழம் பழுக்கன்னா டைம் இருக்குது. ஒரு விதையை போட்டால் அது விருட்சமாக வர வரைக்கும் உட்காந்துருக்கணும். தோண்டி பார்த்தா எப்படிங்க விதை வர்றது? இன்றைக்கி அவசர யுகம், டிஜிட்டல் யுகம், எல்லாமே இன்றைக்கே நடந்துடணும். டாக்டர்கிட்ட போனால் ஐயா நாளைக்கு நான் ஃப்ளைட்டு புக் போட்டிருக்கேன் சரியாயிடணும், அவனுக்கு செக் வைக்கிறான். என்ன செய்யறது? இவ்வளோ அவசரமாகப்பட்டா எவ்வளோ அவசரம் தேவைப்படுறாங்க. வாழ்க்கையில் உடனே நடந்துடணும். கல்யாணம் ஆனால் உடனே செட்டில் ஆயிடணும், உடனே எல்லாம் கார் வாங்கிடணும், வீடு வாங்கிடணும். நாளைக்கு என்ன நினைப்பான், என்னை பற்றி என்ன நினைப்பான், என்ன அவசரம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன அவசரம்? அதற்கான வந்து காலத்திற்காக காத்திருத்தல் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு இனிமையான விஷயம். காத்திருக்க தெரிந்தவன் தான் வெற்றி பெறுவான். பொறுமை, அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னே சொல்லியிருக்காங்கங்க. மண் மாதான்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பொறுத்தலுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. உங்களுக்கு பொறுமை இருக்கான்னு தெரியல. அதை வந்து நம்ம ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சபரின்னு ஒரு டைம் என்னையா அங்கே சொல்லுங்க, 10 நிமிஷம். ராமாயணத்தில் வந்து சபரின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. எவ்வளோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முடிச்சிடும். 10 நிமிஷம். சரி, 10 நிமிஷத்துக்குள்ளே 10 கதை சொல்லணும் நான். இப்போ சபரி வந்து என்ன பண்ணுறாங்கன்ட்டா, அவங்க வந்து ஒரு வேடுவ குலப்பெண். அவங்க வந்து பிறக்கும் போதே அவங்க ஒரு வேறு மாதிரி நம்ம இருக்கிறோம், நம்ம இதுக்கான படைக்கப்படலை, நமக்கு வந்து ஒரு நிறைய தேடுதல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 11 வயசு சிறுமியாக இருக்கும்போது அவங்க வந்து அந்த வேடுவ அவங்களுடைய ஜாதி அவங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு காடு மேடு கடந்து ஓடிடுறாங்க. அவங்க ஓடி போய் சேர்ற இடம் வந்து மதங்க முனிவரோட ஆசிரமம். மதங்க முனிவரோட ஆசிரமத்தில் போய் அந்த காலத்தில் நாங்கள் இப்போல்லாம் வந்து சீடர்களாக சேர்த்துக்கிறீங்க,
பெரிய மனசு பண்ணி. ஆனால் அப்பெல்லாம் வந்து பெண் சீடர்களை சேர்த்துக்க மாட்டாங்க. பெண் சீடர்கள் வந்தாலே மற்ற ஆசிரமத்தில் இருந்தெல்லாம் போர்க்கொடி தூக்குவாங்க. ஏன் அப்படி சேர்க்குறீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்பயும் ஒரு நல்ல குரு இருந்திருக்காரு, அவர் தான் மதங்க முனிவர். அவர் இந்த சீடரை சேர்த்துக்கிட்டாங்க, பெண் சீடரை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க கூட அவங்க பயணிக்கிறாங்க. அப்போது ஒரு காலம் வருது, மதங்க முனிவர் மகா சமாதி அடைகிறாரு. அந்த காலத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா உன்னுடைய ஒரு தூய மனதிற்காக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்போ அவதரித்திருக்கிறார், அதாவது பரந்தாமனே வந்து ராமனாக அவதரித்திருக்கிறாரு, அவர் வருவார், அதுவரை காத்திரு, இந்த ஆசிரமத்திலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் தான். அப்போ இருந்து 32 வருஷம் காத்திருக்காங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 32 வருஷம் தனிமையாக இருந்து தினம் தினம் போய் பழங்களை பறிச்சுட்டு வருவார். இன்னைக்கு வந்துட்டாருன்னா அப்போ இன்னைக்கு கொடுக்கறதுக்கு பழம் வேணும் இல்லையா ராமருக்கு அப்படின்னு டெய்லி போய் பழத்தை பறிச்சுட்டு வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, வரமாட்டார். இப்படியே 32 வருடம் ஆயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அவர் சுக்ரீவனை தேடி வரும்போது அந்த சபரியோட ஆசிரமத்துக்கு வர்றாங்க. பல ஆசிரமங்களில் காத்து கிடக்குறாங்க. அவர் வந்து சேர்ந்த இடம் சபரி. ஏன்னா அவருக்கு தெரியாதா தனக்கான பக்தை எத்தனை வருஷங்களாக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க பழங்களை கொடுக்குறாங்க. இவங்க பார்த்து மகிழ்கிறாங்க. அவரை தொட்டு பார்க்குறாங்க, தடவி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அவங்க வேற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பழங்கள்லாம் கூட கடிச்சு இருக்குது. என்னப்பா கடிச்சிருக்குது, அதெல்லாம் சாப்பிடாதண்ணே, இது ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். தம்பி இல்லையா, நீயும் சுவைத்துப்பார், அன்பின் சுவை இதில் தெரியும், பக்தியின் சுவை இதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அம்மா தம்பியும் சாப்பிட சொல்கிறாரு. ஸோ அவங்கள வந்து ஆசீர்வதித்து அவங்க வந்து என்ன வேணும், நீ இவ்வளோ வருஷம் காத்திருந்தே, உனக்கு என்ன வேணும்? ராமா உன்னை ஸ்பரிசிக்க வேண்டும் என்று நினைத்தேன், உன்னை தரிசனம் பண்ண வேண்டும் என்று நினைத்தேன், உன்னை காண வேண்டும் என்று நினைத்தேன், அவ்வளவுதானப்பா அப்படின்னு காலில் விழுந்து அவங்க வந்து அவரோட வந்து இணைஞ்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பொறுமை. அதுக்கப்புறம் வெறுமை நிலை. இப்போ நீங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சுருந்தாங்கன்னா இந்த இதுக்கு மட்டும் 0 தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சிவமகா வாழை சித்தத்துக்கு இப்போ எல்கேஜிலாம் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம முட்டை வாங்கினா தான் சேர்த்துக்குவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி சரணாகதி. இந்த சரணாகதிங்கிறதுலையும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒன்றும் பெரிய நமக்குன்னு ஒரு பெரிய என்ன நோக்கம் கோரிக்கை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரபஞ்சத்துக்காக இந்த யுகமாற்றம் ஒன்றே நம்முடைய நோக்கமும் என்ற குருவினோட நோக்கத்தை நம்முடைய நோக்கத்தாக கொண்டவர்கள் மட்டுமே சரணாகதி. அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் அது சரணாகதி, வேற எதுவுமே இல்லை. இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது ஆனால் கஷ்டமா, சிம்பிளாக இருக்குது ஆனால் கஷ்டம்னு அடிக்கடி அகத்தியர் சொல்லுவாங்க. எளியது ஆனால் சிரமமானது. அதுபோல் இவங்க வச்சுக்கிறதும் சரணாகதி இதுதான். தன்னை தாழ்த்துதலில் வந்து நம்ம ராமானுஜரை வந்து நான் இதில் எழுதியிருக்கிறேன். ராமானுஜர் வந்து ஒரு 18 முறையாக அவரை வந்து போய் கடைசியில் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 18 முறையும் அவர் வந்து அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து திருப்பி அனுப்பலை. 18 படிநிலைகளை கடந்து வர சொல்லி அனுப்புகிறார். இந்த 18 நிலைகள் முதல்ல வரும்போது, அதாவது நீங்கள் வந்து உடலோட ஆசையை விடுங்க, சொத்துக்களோட ஆசையை விடுங்க, ஆன்மா வேற உடல் வேறுன்னு நினைங்க. ஸோ நீங்கள் வந்து இறை பந்தத்தில் இருங்க, உங்கள் ஆச்சாரியர் இதுவரை கற்றுக்கிட்ட ஆசிரியர்களுடைய அருளை பெறுங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த 18ஐயும் எழுதியிருக்கேன். அவங்க எனக்கு கொடுத்துருக்கிறது 10 நிமிஷம் தான், அதனால் 18ஐயும் நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் முதல்ல வந்து உலக விஷயம் பற்றிய நீக்கிய பிறகு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ போய் சிந்திக்கிறாரு, இதை பற்றி சிந்தித்து அதை பக்குவம் அடைந்து பிறகு வருகிறார் 2வது முறையாக. அப்பவும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடையது என்பதை நீக்கி பிறகு வா அப்படின்ட்டாரு. சரிங்கய்யா அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் அவர் எப்படி போவார்னா, அந்த திருக்கோஷ்டியூர் போனதுலேருந்து கீழே விழுந்து தலையால் விழுந்து அவர் தலை எங்கே பட்டுச்சோ அந்த இடத்துல திருப்பி நின்று திருப்பி விழுந்து தான் அவர் வீட்டுக்கு போவார். ஒவ்வொரு முறையும் அப்படி போகும்போதெல்லாம் அவரை உட்கார வச்சு நீ இதை தெரிந்து கொண்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. 3வது உடல் வேறு ஆன்மா வேறு என்று அறிந்து வா. 4வது உடல் மீது உள்ள பற்றை நீக்கி வா. 5வது சொத்து செல்வம் இதெல்லாம் சேர்க்கறதெல்லாம் நீக்கிட்டு வா. 6வது இறைமேல் உள்ள பற்று தவிர பிற பற்றுக்களை எல்லாம் நீக்கிட்டு வா. 7வது இறை ஒன்றின் மீது மட்டும் ஆசை கொண்டு வா. 8வது இருமை நிலை நீக்கி வா. அந்த விருப்பு வெறுப்பு வேண்டாம் வேணும் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த இருமை நிலைகள்லாம் நீக்கிட்டு வா.
9வது ஆண்டான் அடிமை சம்பந்தம். அவருக்கு நம்ம அடிமை. இந்த 2 தான் உலகத்தில், வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத எண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. 10வது இதுவரைக்கும் உள்ள இறைக்குணங்கள் எல்லாத்தையும் திருப்பி சிந்திச்சுட்டு வா. இது ஒரு இம்போசிஷன் மாதிரி. திருப்பி போயிட்டு வா, அந்த 9ஐயும் சிந்திச்சுட்டு வா. அதுக்கப்புறம் 11வது நல்லவர் அபிமானம் பெற்றுவா. நல்லவங்க கூட நம்ம கூட சம்பந்தம் இருக்கணுங்க. அவங்க அதெல்லாம் வந்து அவங்களோட ஆசீர்வாதம்லாம் பெற்றுவா. அதுக்கப்புறம் 12வது எம்பெருமான் அடிகளாருடைய அபிமானம். அவருக்கு பணி செய்கிறவங்களுடைய அபிமானம் வரணும் உனக்கு. அது ரொம்ப முக்கியம். அடிகளாருக்கு பணி செய்யணும், அது பெற்றுவா. அப்புறம் 13 பெருமானின் கிருபையை உணர்ந்து வா. அவர் எப்படி உங்களோட கிருபையா இருக்காருன்னு யோசிச்சு பாரு. 14 நான் எம்பெருமானுக்கே உரியவன் அப்படின்னு நினைச்சிட்டு வா. அதாவது காதலாகி கசிந்து உருகி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீ போயிட்டு வா. 15 பெருமானை அடைவதே நோக்கம் என்று எண்ணி வா. 16 பெருமானை அனுபவிக்க ஆனந்தம் என்று நினைத்து வா. இதான் டிவைன் டேஸ்ட், தேவ ருசி. அதை நினைக்க 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 நமக்குள்ள அந்த டேஸ்ட் வரணும். அந்த டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் வாடா நீ போயிட்டு வா அப்படின்ட்டாரு. சரிப்பா அப்படின்னு போறாரு. திருப்பி 17 ஆச்சாரியார் அனுகிரகம் பெற்று. உங்களோட யார் யாரெல்லாம் இதுவரை அவருக்கு ஒரு 5 ஆச்சாரியர்கள்னா 5 குரு, எல்லாருடைய அருளையும் பெற்றுவா. தண்டம் பவித்திரம் ஏந்தி தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடைசியில் 17ஆவதா தனியாக தான் வரணும். தண்டம் பவித்திரம்லாம் கொண்டு தனியாக வரணும். வந்தாரா? வரல. 18வது முறை போகும்போது அதிகார புருஷரே வாரும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு, ஆனால் கூட யாரா 2 பேர் கூட்டு போறாரு. அப்பையும் 2 பேர் கூட்டு தான் போறாரு. கூரத்தாழ்வாரையும் முதலியாண்டான இவங்கெல்லாம் என் கூட தண்டமாவும் என் கூட பவித்திரமாவும் கூட இருக்காங்க, இவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு. என்ன ஒரு அன்பு பாருங்க அவருக்கு, ராமானுஜருக்கு. எல்லாரும் கூட இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சரின்னு உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படிலாம் சோதிச்சு உன்னை பண்ணேனோ அந்த மாதிரி தான் நீ சோதனை பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லணும், இல்லைன்னா நரகத்துக்கு தான் போவேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாது யாருக்கும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாருக்கும் சொல்லிதான் தீர்வேன் அப்படின்னாரு. நான் ஒருவன் நரகம் புகில் என்ன, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறாங்களே அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. எம்பெருமானாரே அப்படின்னு அவரை கெட்டி பிடிக்கிறாரு. ராமானுஜரை குரு கட்டுப்பிடிச்சு அவரோட பையனையும் பொண்ணையும் அவர்கிட்ட சீடரா சேர்த்துட்டார். ராமானுஜர்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து தன்னை தாழ்த்துதல். ஏதும் வேண்டா நிலைக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய ஆசிலேயே வந்து நம்ம கண்ணபிரான் வந்து சொல்லியிருக்காங்க. குசேலர் வந்து போய் அவங்க 2 பேரும் பாலிய நண்பர்கள், சாந்திமினி ஆசிரமத்தில் படித்தவங்க. வரும் 2 பக்கமும் வேற. இவர் ஒரு பார்ட்டுக்கு போயிட்டார், இவர் திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அவங்க வேற இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அதே போல் கண்ணன் பெரிய ஒரு மன்னன் ஆயிட்டான். குசேலர் வந்து நிறைய குழந்தைகள் பெற்று வறுமையில் இருக்கும்போது அப்போது ஒவ்வொரு நாளும் இரவு கண்ணபிரானை வந்து நினைப்பாரே தவிர்த்து இந்த வறுமை என்ற விஷயம் கேட்டு பெறுவதற்காக இல்லை. இந்த வறுமை என்பது நம்ம வந்து பல்வேறு பிறவிகளாக நம்முடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக வந்ததுதான் இந்த வறுமை என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு பெரிய தவசீலர் குசேலர். அதனால அவர் வந்து போய் ரெக்வஸ்ட்லே பண்ணணும்னு நினைக்கல. ஆனாலும் சுசீலைங்கிற அவனுடைய தர்மபத்தினி நீங்க போயிட்டு வாங்க, குழந்தைங்களுக்காகவாது போங்கன்னு கேட்கும்போது இதை ஒரு சந்தர்ப்பமாக நினைச்சுதான் போறாரு. ஆனால் அங்கே போகிறவர் கண்ணபிரான் அவர் வாசலில் நின்னாலும் அந்த மணி முடியையும் அணியவில்லை, காலில் பாதுகை அணியவில்லை. சுதாமா அப்படின்னு சொல்லி ஓடி அவரை போய் கட்டி பிடிச்சி எல்லாரும் திகைச்சு போகிறாங்க. இவங்க வந்து ஒரு மன்னர் வந்து இப்படி ஒரு பரதேசி மாதிரி இருக்கிறவரை வந்து கட்டி பிடிப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு புரட்சியவே செய்தவர் வந்து கண்ணன். அந்த மாதிரி அவர் ஏதும் வேண்டாம் ஒரு அவல் கொடுத்து விட்ருக்காங்க. அந்த அவளையும் வந்து சாப்பிட்டு பார்த்து அந்த அவலில் வந்து உள்ள ருசியை அறிந்து எவ்வளவு அவள் அடிபட்டிருக்கு, நொறுங்கி இருக்குங்கிறத இவனுடைய வாழ்க்கையை சொல்லுது அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கவன் இவன் ஒரு பிடி அங்கே எடுத்து சாப்பிடும் போதே அங்கே அத்தனை செல்வ நிலைகளையும் கொடுத்துட்டார். 2வது பிடி சாப்பிடும் போது அம்மா என்ன பண்ணுறாங்க, ருக்மிணி அம்மா கையை பிடிக்கிறாங்க, உணர்ந்து கொள்கிறார். அடுத்த பிடியை கொடுத்தா இவங்களும் அங்கே போய் தான் சேவகம் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு அள்ளி அள்ளி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவங்கள கூட நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், ஆனால் சிவமகா வாழை சித்திரம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றாங்க ருக்மிணி அம்மா. அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துலேயுமே வந்து தீபாவளியை கடந்து வந்துட்டோம், அதிரடி சரவெடி ஆஃபர் தான். இந்த நான் கடந்த 45 நாள் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே கிடையாது, எந்த கண்ட்ரோலும் கிடையாது. வாங்கிட்டு போ, வாங்கிட்டு போங்க, இவ்வளவுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த சபையோட ஒரு பெரிய ஒரு ஏதும் வேண்டா நிலைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நூல் தாங்கும் சீடரையே கொடுத்துருக்காங்க. ஏதும் வேண்டா நிலையில எவ்வளோ பெரிய ஒரு பக்குவத்தில் வந்து உட்கார்ந்து நமக்கு வந்து ஆசி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தரை உயர்த்திருக்காங்கிறத நிரூபித்து காட்டின சபையை நம்முடைய பிரபஞ்ச மகா வாழை சித்த சபை தான். ஸோ இந்த அனைத்து விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து கடைசியாக பல ஆயுதங்களை வச்சு நமக்கு பல அவதாரங்கள் வந்து
நம்மை வந்து அசுரல்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க. இந்த நம்முடைய சபையில் வந்து நம்ம சிவசூட்சம நூல், ஆதி கைலாய சிவசூட்சம நூலே வாளாக வேளாக பரசாக அனைத்துமாக இருந்து நம்மை காக்க வேண்டும் என்ற அவருடைய பொற்பாதங்களை, வாழைச்சித்தரின் பொற்பாதங்களையும் இந்த சபையை அமைத்து கொடுத்த அகத்திய பெருமானின் பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி எல்லோரும் வந்து அவருடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்று என்னுடைய நோக்கத்தையும் அவரிடம் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் தொடங்கி பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்ற நிகரில்லா ஈடு இணையில்லா பிரபஞ்சமதில் எங்கும் காணாத அருட்பெரும் ஜோதி என்னும் அற்புத ஜோதிதனை தாங்கிய சிவமகா வாழைச்சித்தன் என்னும் சிவத்தினுடைய அவதார நிலை கொண்ட ஆசானது சபையினுடைய முதன்மை சீடராக நம்முடைய நெல்லை மாநகரில் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கின்ற சித்த மருத்துவ கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வரும் சிவமகா வாழைச்சித்தருடைய முதன்மை சீடரும் அகத்தியனுடைய அன்பு சீடருமான மலர்விழி அம்மாளுக்கு பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையின் சார்பாக சிவமகா வாழைச்சித்தனுடைய திருவடி தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை அகத்தியனாக தெரிவித்து மகிழ்கின்றேன் யாம் என்று உரைக்கின்றோம். அற்புத நிலை கொண்ட இது போன்ற சபை ஏதுமில்லை என்று தன்னுடைய உரைநடையின் மூலமாக அற்புதமாக ஒவ்வொரு நிலைகளை எடுத்து காட்டிய சீடருக்கு சிவமகா வாழைச்சித்தருடைய அற்புதமான ஆசி நிலைகள் அவரவர்களுடைய வாரிசு சந்ததி நிலைகள் எல்லாம் தாங்கி நிற்கின்ற காலம் வரை அற்புதமாக பகிரப்படும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி உரை நிகழ்த்திய எம் சீடருக்கு நல்ல ஆசிகள் சபையின் சார்பாக வணங்கி விடைபெறுகின்றேன். அகத்தியன். ஓம் அகத்தீஷாய நமக. அன்பர்கள் எல்லாரும் அப்படியே அமைந்திருக்க. இப்போ குருநாதரும் அகத்திய பெருமான் விஸ்வாமித்திரரோட அழைப்பு இருக்குது. அப்படியே உட்காந்து அவங்களுடைய வருகையை எதிர்நோக்கி இருங்க, அனுகிரகம் கிடைக்கும். ஓம் அகத்தீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்திரை போற்றி.